இன்றைக்கி தேதியில் கன்சியூமர்ஸால் அதிகமாக வாங்கப்படுற மொபைல் செக்மெண்ட் அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டான 15,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் தான். அதில் இருக்கிற மொபைல்ஸான மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் மற்றும் போக்கோ X2 ரொம்ப சிமிலராக இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு ஃபோனையும் மார்க் அடிப்படையில் கம்பேர் பண்ணலாம். அப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது பில்ட் பற்றி பார்ப்போம். இங்கே போக்கோ X2 கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸில் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ராபேக்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ வெயிட் வந்து மோட்டோவில் 210 கிராம் இருக்குது, போக்கோ X2வில் 208 கிராம் இருக்குது. இந்த 2 கிராமால் போக்கோ X2 தான் வின்னர் அப்படின்னு சொல்ல முடியாது. மோட்டோ பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க, போக்கோ கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. அதனால் போக்கோவுக்கு ஒரு மார்க். அப்புறம் டிசைனை பார்த்தீங்கன்னா போக்கோ டிஸ்பிளே டாப் லெஃப்ட்டில் டூயல் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க பாப்அப் செல்ஃபி கேமராவோட. அதனால் இங்கே மோட்டோ தான் வின்னர், அதுக்கு ஒரு மார்க். இப்போது ரெண்டு மொபைல்ஸோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். மோட்டோ 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19.5:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. இங்கே போக்கோ 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட. அது மட்டும் இல்லாமல் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போக்கோ தான் வின்னர், போக்கோக்கு ஒரு மார்க். நெக்ஸ்ட்டு ரெண்டு மொபைல்ஸோட ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இங்கே போக்கோ Snapdragon 730G Adreno 618 GBயோட கொடுத்துருக்காங்க. மோட்டோலையும் அதே ஸ்பெக்ஸ் தான், Snapdragon 730G Adreno 618 GPU. அதனால் ரெண்டுத்துக்கும் ஒரு மார்க், ரெண்டுத்துக்கும் சேம் மார்க், அது போட தேவையில்ல. இப்போ UI பற்றி பார்க்கும்போது இங்கே மோட்டோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. போக்கோ X2 MIUI 11 யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாடர்ன் டேஸில் நிறைய பேர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு ஒரு மார்க். இப்போ கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இங்கே ரெண்டு மொபைல்ஸுமே குவாட் கேமரா செட்டப் தான் கொடுக்குறாங்க. இப்போ அதை டீப்பாக பார்ப்போம். இங்கே போக்கோ 64 மெகாபிக்சல் சென்சார் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. இங்கே மோட்டோ 64 மெகாபிக்சல் ப்ரைமரி, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் 2 மெகாபிக்சல் மேக்ரோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாம்சங்கோட isocul பிரைட் GW1 சென்சார். இதுவே போக்கோ X2வில் சோனி IMX686 யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனி சென்சார் தான் எப்போயுமே பெஸ்ட், ஸோ அதனால் அதுக்கு ஒரு மார்க். இப்போ செல்ஃபி போக்கோவில் 20 மெகாபிக்சல் கூடவே 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சாரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மோட்டோவில் சிங்கிள் கேமரா செட்டப் தான் கொடுக்குறாங்க. இங்கே பாப்பப்பில் 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. போக்கோவில் டுவெல் கேமரா செட்டப் இருக்கிறதால போக்கோக்கு ஒரு மார்க். மற்றும் போக்கோவில் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் இருக்குது, மோட்டோவில் அது இல்லை. கடைசியாக பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பற்றி பார்க்கும்போது மோட்டோ 5000 mAh கொண்ட பிக் பேட்டரி கொடுக்குறாங்க. இப்போனா அவங்க 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. போக்கோ 4500 mAh கொடுத்துருக்காங்க. இதை டாப் பண்ண 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 500 mAh தானே இந்த ரெண்டு மொபைலுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா போக்கோ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால பேட்டரி ட்ரைன் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த செக்மெண்ட்டில் மோட்டோ வின் பண்ணுது. ஃபைனலாக இந்த ரெண்டு மொபைலோட ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸோட ஒரே வேரியண்ட்டான 6GB 128GB வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. போக்கோவோட பேஸ் வேரியண்ட்டான 6GB 64க்கானது 17,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லான்ச் ஆகும்போது 16,000 தான் விற்றாங்க. இப்போ GST ஹைக்கால் 1,500 ரூபா விலை ஏற்றிருக்காங்க. இங்கே வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தா மோட்டோரோலா தான், அதனால் அதுக்கு ஒரு மார்க். ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட மார்க் படி ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது கிட்டத்தட்ட. ஆனால் இந்த மார்க்கோட ரேங்கிங்லாம் இல்லாமல் ஸ்பெக் ஷீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் சோனி கேமரா வேணும்னா போக்கோ, ஃபுல் வியூ டிஸ்பிளே பெட்டர் பேட்டரி வேணும்னா மோட்டோ. ஒருவேளை நீங்கள் இந்த ரெண்டு மொபைலில் ஒரு மொபைல் வாங்கணுன்னா எதை வாங்குவீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது வீடியோவில் சரி பண்ணணும்னா உங்களோட சஜஷனை சொல்லுங்கள். மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.